संयुक्तम्. நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். விதி என்றால் என்ன? அதை நம்மால் வெல்ல முடியுமா? விதி என்பது நிர்ணயிக்கப்பட்டது. நாம் கடந்த காலத்தில் செய்கின்ற கர்மாவின் பலன்தான் விதி. விதியை நிர்ணயம் செய்வது கர்மா. விதியை பற்றி வியாசர் என்ன கூறுகின்றார்? விதி என்பது நடக்கப் போவது தெரியும், அதை தடுக்கும் ஆற்றலும் இருக்கும், ஆனால் அதை தடுக்க முடியாது, அதுதான் விதி என்கின்றார் வியாசர். சரி, இப்போ இந்த விதியை நம்மால் வெல்ல முடியுமா முடியாதா? இதை ஒரு சுவாரஸ்யமான மகாபாரத கதையோடு இந்த பதிவில் பார்க்கலாம். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். குருஷேத்திர போர் முடிந்து தர்மன் அரியணை ஏறுகின்றார். பல ஆண்டுகள் நல்முறையில் ஆட்சி செய்கின்றார். பிறகு ஆட்சியை பரிசித்திடம் கொடுத்துவிட்டு பாண்டவர்கள் செல்கின்றார்கள். பரிஷித் தட்சகன் என்ற பாம்பு கடித்து இறந்து போகின்றான். அதன் பிறகு பரிஷித்தின் மகன் ஜனமேஜயன் ஆட்சி பொறுப்பை ஏற்கின்றார். அர்ஜுனனின் மகன் அபிமன்யு, அபிமன்யுவின் மகன் பரிஷித். இந்த பரிஷித்தோட மகன் தான் ஜனமேஜயன். இந்த ஜனமேஜயன் ஒரு நாள் சபையில் அமர்ந்திருக்கின்றான். அப்போது அங்கு வியாசர் வருகின்றார். அவர் தன்னோட குலகுரு என்பதாலும் பெரும் தவ வலிமை உடையவர் என்பதாலும் அவரை முறைப்படி வரவேற்று அவருக்கு பூஜை செய்து அவரை உட்கார வைக்கின்றான். பிறகு அனைவரின் முன்னிலையிலும் இருவரும் பேசிக்கொள்கின்றார்கள். அப்போது ஜனமேஜயன் ஓர் ஐயத்தை கிளப்புகின்றான். அந்த ஐயம் என்னவென்றால், சுவாமி, நீங்கள் முக்காலமும் அறிந்தவர். இவ்வளவு பெரிய யுத்தம் வெடித்து இத்தனை பேர்கள் இறந்து போனார்களே, பீஷ்மர், துரோணர் போன்ற சான்றோர்கள் அழிந்து போனார்கள். இத்தனை அழிவை நீங்கள் நினைத்திருந்தால் தடுத்திருக்கலாமே, ஏன் நீங்கள் அதை செய்யவில்லை என்று கேட்டான் ஜனமேஜயன். வியாசர் சிரித்துவிட்டு பேசாமல் இருந்தார். சுவாமி, இத்தனை பேர் கூடியிருக்கும் சபையில் கேட்கின்றேன், அதற்கு நீங்கள் ஏதாவது பதில் சொல்ல வேண்டாமா? ஏன் நீங்கள் மகாபாரத போரை தடுக்கவில்லை என திரும்ப கேட்டான். வியாசர் சொன்னார், மன்னா ஜனமேஜயா, நான் உனக்கு ஒன்று சொல்கின்றேன். முக்காலத்தையும் அறியக்கூடிய ஞான திருஷ்டி எனக்கு உண்டு. அதை இறைவன் எனக்கு கொடுத்திருக்கின்றான். அதை நான் இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் உனக்கு நான் ஒன்று சொல்கின்றேன். நான் நினைத்திருந்தாலும் பாரத போரை தடுத்திருக்க முடியாது. இதை கேட்டவுடன் ஜனமேஜயனுக்கு சிரிப்பு வந்தது. என்ன சுவாமி சொல்கின்றீர்கள்? நீங்கள் நினைத்தால் தடுத்திருக்கலாமே என்ற ஜனமேஜயனிடம் அனுபவம் தரும் பாடத்தை யாரும் தர முடியாது என்றார் வியாசர். விதி என்பது நடக்கப் போவது தெரியும், அதை தடுக்கும் ஆற்றலும் இருக்கும், ஆனால் தடுக்க முடியாது, அதுதான் விதி. நீங்கள் ஆபத்து வரப்போகிறது என்று சொன்னால் கேட்டிருப்பார்களே என்றான் ஜனமேஜயன். இல்லை, கேட்டிருக்க மாட்டார்கள் என்றார் வியாசர். சரி, கௌரவர்கள் கேட்டிருக்க மாட்டார்கள், ஆனால் தர்மன் கேட்டிருப்பாரே. தர்மன் சூதாட்டத்தில் அமரும்போது நீங்கள் மெல்ல போய் இதனால் தான் பெரிய விளைவு வரப்போகிறது, திரௌபதி துயில் உரியப்பட போகின்றால், நீங்கள் அனைவரும் காட்டிற்கு போக போகின்றீர்கள் என்று சொல்லியிருந்தால் தர்மன் கேட்டிருப்பாரே. இல்லை, தர்மனும் கேட்டிருக்க மாட்டான் என்று இருவருக்கும் இப்படியே வாதம் தொடர்கின்றது. மீண்டும் மீண்டும் சொன்னதையே சொன்னான் ஜனமேஜயன். வியாசருக்கு இப்போது கொஞ்சம் சினம் வந்தது. என்னப்பா, இப்போ இதை நீ விடுறதா இல்லையா என்றார். இல்லை என்றான் ஜனமேஜயன். இப்போ உனக்கு என்ன, பின்னுக்கு ஒன்று நடக்க போகுதுன்னு தெரிஞ்சால் தடுத்து விடலாம், அதுதானே உன் அபிப்பிராயம்? அப்படியானால் உனக்கு பின்னுக்கு நடக்க போகிறத பற்றி நான் இப்போ ஒன்று சொல்கிறேன், முடிஞ்சா நீ அதை தடுத்துக்கொள் என்றார் வியாசர். இன்றிலிருந்து 10வது நாள் உனக்கு பிரம்மஹத்தி தோஷம் பிடிக்கப் போகிறது. இதை முடிந்தால் நீ தடுத்துக்கொள் என்று கூறிவிட்டு அங்கிருந்து புறப்பட்டார் வியாசர். திகைத்து போனான் ஜனமேஜயன். என்னடா இது, வாயை கொடுத்து வம்புல மாட்டிக்கிட்டோமே என்று நினைத்தான். இவன் அரசன் அல்லவா? அந்த ஊரில் உள்ள பெரிய வேதம் படித்த பண்டிதர்களையெல்லாம் வரவழைத்தான். வியாசர் இப்படி சொல்லிவிட்டு போய்விட்டார். நீங்கள் படித்த வேதங்களில் இதற்கு ஏதாவது வழி இருக்கிறதா, சொல்லுங்கள் என்று கேட்டான் ஜனமேஜயன். அவர்கள் எல்லாம் நூல்களையெல்லாம் ஆராய்ந்தார்கள். 10 நாட்களுக்கு நீ ஒரு பெரிய யாகத்தை நடத்த வேண்டும் என்றார்கள். இந்த யாகத்தை நீ நல்லபடியாக நடத்தி முடித்தால் இந்த பாவத்திலிருந்து விடுபடலாம் என்றார்கள் பண்டிதர்கள். உடனே பெரிய யாகசாலை கட்டப்பட்டது. அதனை யாகசாலையை சுற்றி பல போர் வீரர்களை நிறுத்தினான். நீங்கள் கவனமாக காவல் காக்க வேண்டும் என்று கூறினான். உடனே அறிவிப்பு ஒன்றையும் அறிவித்தான். யாராவது ஒருவர் இந்த யாகத்தை தலைமை தாங்கி நடத்த வேண்டும் என்று. அந்த ஊரில் ஒரு ஏழை பிராமணர் இருந்தார். இந்த யாகத்தை நல்ல முறையில் முடித்து கொடுத்தால் பரிசு பணம் நிறைய தருவார்கள் என்ற ஆசையில் வந்து நான் செய்கின்றேன் என்று முன்வந்தார். யாகமும் தொடங்கியது. ஹோமம் ஆகாயம் வரை பற்றி எரிந்தது. 5 நாட்கள் கடந்தது. ஜனமேஜயனுக்கு பாதி பயம் தீர்ந்தது. 9 நாட்கள் ஆயிற்று. முக்காவாசி பயம் குறைந்தது. அவன் நினைத்தான், இன்னும் ஒரே ஒரு நாள் மட்டும்தான். பக்கத்தில் இருந்தவர்களை அழைத்தான். இன்று ஒரு நாள் மிக முக்கியமானது, அனைவரும் தயாராக இருங்கள் என்று அறிவித்தான்.
எல்லோரும் விழித்திருக்கின்றார்கள். ஒரு நாளில் பாதி நாள் முடிந்தது. அனைவரும் கவனமாக இருங்கள். ஒரு போர் வீரனை அழைத்தான். என் பக்கத்திலே இரு. நான் யாரையாவது கொல்லப் போனால் என் கையை பிடித்து தடுத்து விடு என்று கூறினான் மன்னன். யாகம் நல்லபடியாக நடந்தது. இன்னும் 10 நிமிடம் அனைவருக்கும் படபடவென்று இருந்தது. ஜனமேஜயன் நினைத்தான், இந்த யாகத்தின் பயனாக வென்றுவிட்டேன். நாளை வியாசரை பிடித்து கேட்க வேண்டும் என்று நினைத்து கொண்டான். இன்னும் சில நிமிடங்கள் இருந்தது. மன்னனுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. இந்த பிராமணருக்கு ஒரு ஊரையே எழுதி தர வேண்டும் என்று மனதில் நினைத்து கொண்டு அந்த ஏழை பிராமணரை பார்த்தான். இன்னும் 10 வினாடிகள் இருக்கின்றது. அவரோ 9 நாள் விழித்து மந்திரம் சொன்னது. அக்னியோட வெக்கை காரணமாக கை நெய்யை விட்டு கொண்டிருக்கின்றது. வாய் மந்திரத்தை சொல்கின்றது. ஆனால் கண்ணு 2 தூங்கி கொண்டிருந்தது. இதை பார்த்தான் ஜனமேஜயன். அடா, இன்னும் 10 வினாடிகள் தானே இருக்கிறது. இவர் ஏதோ குழப்பிவிடப் போகிறாரே என நினைத்து இவரை எழுப்ப வேண்டும் என்று நினைத்தான் மன்னன். மற்றவர்களிடம் சொல்லக்கூட நேரமில்லை. காப்பு கட்டி யாகம் செய்கின்றவர்களை தொடக்கூடாது. அதனால் பக்கத்தில் இருந்த தர்பப்புல்லை எடுத்து இவரை தட்டலாம் என்று நினைத்தான். இன்னும் ஒரே ஒரு வினாடிதான். அங்கு கிடந்த தர்பப்புல்லை எடுத்து இவரை எழுப்பலாம் என முதுகில் வைத்தான். அவ்வளவுதான். ஐயோ என அலறி எழுந்தார். முன்னால் இருந்த தீயில் விழுந்து இறந்து போனார் பிராமணர். அந்த கடைசி வினாடியில் ஜனமேஜயனுக்கு பிரம்மகத்தி தோஷம் பிடித்தது. சலித்து போனான் மன்னன். ஜனமேஜயன், என்னடா இது, இவ்வளவு முயற்சி செய்தும் ஒன்றும் முடியவில்லையே என்று வியாசரை பிரார்த்தனை செய்தான். வியாசர் வந்தார். என்னப்பா, முன்னுக்கு தெரிஞ்சால் காப்பாற்றலான்னு சொன்னாய், இப்போ உன்னை காப்பாற்ற முடிஞ்சதா என்றார். ஜனமேஜயன் வருந்தினான். சுவாமி, நான் பேசியது தவறு என்று எனக்கு தெரிகின்றது. நீங்கள் சொன்னது உண்மை என்று புரிந்து கொண்டேன். ஆனால் ஒரே ஒரு ரகசியம் மட்டும் புரியவில்லை. அந்த அந்தணரை நான் ஒன்றும் செய்யவில்லை. அவர் தூங்கினார். தர்பப்புல்லை எடுத்து அவர் முதுகில் வைத்து எழுப்பினேன். அவ்வளவுதான். அதற்கேன் அவர் அப்படி செய்தார் என்று எனக்கு தெரியவில்லையே என்றான். வியாசர் சிரித்துவிட்டு சொன்னார், ஜனமேஜயா, 9 நாள் அவர் கண் விழித்திருந்தார். அதனால் அவருக்கு தூக்கம் வந்தது. தூக்கம் என்றால் முழுமையான தூக்கம் இல்லை, கனவு நிலை தூக்கம். அவர் தூங்கிய 1 நிமிட தூக்கத்தில் அவருக்கு ஒரு கனவும் வந்தது. அந்த கனவில் அவர் நடுக்காட்டில் மாட்டிக்கொண்டிருக்கின்றார். திடீரென்று பின்னாடி ஒரு சத்தம். என்னன்னு பார்த்தா அங்கே ஒரு சிங்கம் இவரை பிடிக்க வருகின்றது. இவர் ஓடுகிறார். சிங்கம் கிட்ட வந்துவிட்டது. கனவில் அந்த சிங்கம் காலை ஓங்கி முதுகில் பிடிக்க வந்தது பார். அப்பத்தான் நீ தர்பப்புல்லை எடுத்து அவரை தொட்டாய். அவருக்கு கனவும் நனவும் குழம்பிவிட்டது. சிங்கத்தின் நகம்தான் பட்டுவிட்டது என நினைத்து ஐயோ என அலறி முன்னால் குதித்தார். இறந்து போனார். இப்போ புரிகிறது அவனுக்கு. விதி என்று அமைந்துவிட்டால் எவனாலும் அதை வெல்ல முடியாது. இது நமது சமயம் சொல்கின்ற பெரிய தத்துவம். கண்மம். கண்மம் என்றால் நீ செய்கின்ற செயல்கள் உன்னிடமே வந்து சேரும், தப்ப முடியாது. சரி சுவாமி, இந்த பிரம்மகத்தி தோஷத்திலிருந்து நான் எப்படி விடுபடுவது என்று கேட்டான் ஜனமேஜயன். வியாசர் சொன்னார், முறைப்படியாக நீ பாரத கதையை கேட்பாயானால் உன்னை பிடித்த பிரம்மகத்தி தோஷம் நீங்கும் என்றார் வியாசர். அப்படி ஒரு கதை இருக்கின்றதா? அப்படியானால் அந்த கதை எனக்கு சொல்லுங்கள் சுவாமி என்றான் ஜனமேஜயன். வியாசர் சொன்னார், எனக்கு அதற்கு நேரமில்லை. என்னுடைய சிஷ்யன் ஒருவன் இருக்கின்றான். அவர் பெயர் வைசம்பாயனர். அவர் உனக்கு பாரத கதையை சொல்லுவார் என கூறி மறைந்தார். வைசம்பாயனர் ஜனமேஜயனுக்கு பாரத கதையை சொன்ன இடம்தான் பாரத கதை தொடங்கும் இடம். ஓகே நண்பர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் மற்றும் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல தகவல்களுக்கு நம்ம பக்திமயம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.